இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் உரையிலும் பொதுமக்களை ஏமாற்றுவதை விடவில்லை. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் கோரும் ஆசிரியர் பெருமக்கள், அரசு மருத்துவர்கள், லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணிகளை விற்பனை செய்து வரும் திமுக அமைச்சர்களை எதிர்த்து போராடும் இளைஞர்கள் என கடந்த 5 ஆண்டுகளில் எந்த தரப்பு மக்களின் கோரிக்கைகளையுமே கண்டுகொள்ளாமல் கடைசி பட்ஜெட்டில் கூட பொய்களை மட்டுமே சொல்லுவேன் என்று அடம்பிடித்திருக்கிறார் தமிழக நிதியமைச்சர். கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் நம் குழந்தைகள், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மாணவர் விடுதிகள், பள்ளி மாணவர்களிடையே பெருகி வரும் போதைப்பொருள் கலாச்சாரம் என எது குறித்தும் அக்கறை இல்லாமல் வழக்கம் போல பொய்களை வாசித்து சென்றிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக வாங்கி குவித்த தமிழகத்தின் மொத்த கடன் தொகை வரும் 2027 மார்ச் 31 10,62,248 கோடியாக இருக்கும் என கூறியிருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை. பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யவில்லை. எதற்காக திமுக இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியது? எங்கே சென்றது இந்த நிதி மொத்தமும்? திமுகவுக்கு வாக்களிக்காத கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் மெட்ரோ திட்டம் வரக்கூடாது என்று வேண்டும் என்றே தவறான திட்ட அறிக்கையை வழங்கிவிட்டு தற்போது மத்திய அரசு மீது குற்றம் சுமத்தும் தமிழக நிதியமைச்சர் திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை ஏன் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை? உண்மையாகவே மெட்ரோ திட்டம் வர வேண்டும் என்று அக்கறை திமுகவுக்கு இல்லை. அதனால்தான் 4 மாதங்கள் ஆகியும் திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவசரமாக பட்ஜெட் அறிக்கையை வாசித்ததை பார்த்தால், அப்பாடா, இதை விரைவில் முடித்துவிட்டால் இனி எப்போதும் நமக்கு இந்த பட்ஜெட் அறிக்கை வாசிக்கும் தொல்லை இருக்காது, எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து பொழுதுபோக்கலாம் என்ற நிம்மதி பெருமூச்சுதான் வெளிப்படுகிறது. முதலமைச்சரின் தந்தை கருணாநிதி காலத்திலிருந்து திமுக பட்ஜெட் என்றாலே தவறாமல் இடம்பெறும் கூவத்தை சுத்தம் செய்வோம், அடையாரை சுத்தம் செய்வோம் என்று கூறி ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு செய்யும் நகைச்சுவை இந்த ஆண்டு இடம்பெறவில்லை என்பது உண்மையாகவே வருத்தமளிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக அடையாரை சுத்தம் செய்ய ஆண்டுக்கு ரூபாய் 1500 கோடி ஒதுக்கீடு செய்ததாக கூறிய நிதி எங்கு போனது என்பதும் தெரியவில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார்.